பழனி அருகே கோவில் திருவிழாவில் 500 ஆட்டுக்கிடாய் வெட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதான விருந்து நடைபெற்றது. பழனியை அடுத்த கோம்பைப்பட்டி கிராமத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது பெரியதுரையான் கருப்பணசாமி கோவில். பழமையான இந்த கோவிலில் சித்திரை மாதம் திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். இந்நிலையில் இந்த ஆண்டு பெரியதுரையான் கோவில் சித்திரை திருவிழா தொடங்கி நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு பக்தர்களால் வழங்கப்பட்டு பழனி அருகே கோவில் திருவிழாவில் 500 ஆட்டுக்கிடாய் வெட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதான விருந்து நடைபெற்றது. பழனியை அடுத்த கோம்பைப்பட்டி கிராமத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது பெரியதுரையான் கருப்பணசாமி கோவில். பழமையான இந்த கோவில் பழனி அருகே கோவில் திருவிழாவில் 500 ஆட்டுக்கிடாய் வெட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதான விருந்து நடைபெற்றது. பழனியை அடுத்த கோம்பைப்பட்டி கிராமத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது. பழனி அருகே கோவில் திருவிழாவில் 500 ஆட்டுக்கிடாய் வெட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதான விருந்து நடைபெற்றது. பழனியை அடுத்த கோம்பைப்பட்டி கிராமத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது பெரியதுரையான் கருப்பணசாமி கோவில். பழமையான இந்த கோவிலில் சித்திரை மாதம் திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். இந்நிலையில் இந்த ஆண்டு பெரியதுரையான் கோவில் சித்திரை திருவிழா தொடங்கி நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு பக்தர்களால் வழங்கப்பட்டு 500 ஆட்டுக்கிடாய்கள் பழனி அருகே கோவில் திருவிழாவில் 500 ஆட்டுக்கிடாய் வெட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதான விருந்து நடைபெற்றது. பழனியை அடுத்த கோம்பைப்பட்டி கிராமத்தில் மேற்கு தொடர்ச்சி